2024 ஆண்டு புள்ளி விவரப்படி உலக மக்கள் தொகையில 8.5 விழுக்காடு, அதாவது 68 கோடி மக்கள் வறுமையில இருக்காங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. பட் இந்த மத நிறுவனங்களோட வருடாந்த வருமானம் எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? பல $100 பில்லியன் தாண்டுதுங்க. இந்த வருமானத்துல ஒரு பகுதியை வறுமை ஒழிப்புக்கு பயன்படுத்தினா கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமா முடியாதா? இதுல $100 பில்லியன் வறுமை ஒழிப்புக்கு பயன்படுத்தினா 14 கோடிங்கிறது 68 கோடியில கிட்டத்தட்ட 20% வருதுங்க. இதுவே $200 பில்லியன் வறுமை ஒழிப்புக்கு பயன்படுத்தினா சுமார் 28 கோடி மக்களோட வறுமையை இவங்களால போக்கலாம். ஆனா இந்த உலக வறுமைங்கிறது எத்தனை சதவிகிதத்தால கூடிக்கிட்டே போகுதா இல்லைன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதான்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மத நிறுவனங்கள் என்ன பண்ணுதுன்னா பிலோசபிக்கல் எஸ்கேபிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்துது. அதாவது ஒரு பிரச்சனைக்கு ஆன்மீக காரணத்தை சொல்லுது. இது உங்க விதி, இது கடவுளோட நாடகம், கடவுள் உங்களுக்காக இப்படி ஒரு விதியை ஏற்படுத்தி இருக்கிறாரு, கடவுள் உங்களை சோதிக்கிறாரு இப்படின்னு சப்கான்சியஸா நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுதுங்க. ஸோ எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம நம்ப ஆரம்பிப்போம். இந்த நம்பிக்கை ரொம்ப பயங்கரமான விஷயங்க. அதாவது அவங்களோட பிரச்சனையை சமுதாய அரசியல் ரீதியா பார்க்காம கடவுள் பார்த்துப்பாருன்னு விட்டுருவாங்க. இன்னும் சொல்ல போனா கடவுள் நமக்கு கொடுக்கறதுல நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம். ஆனா இந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபைனான்சியல் டிரான்ஸ்பரன்சி இல்லாம இந்த மத நிறுவனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்க இது வழிவகுக்குது. பெரும்பாலான நாடுகள்ல மத நிறுவனங்களுக்கு வரி விலக்கே இல்லைங்க. இது மூலமா எவ்வளவு வரி இப்ப நடந்துகிட்டு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேல போயிட்டு ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு குரூப்பா பிரிஞ்சு நிக்கிறவங்க. இந்த கருப்பு இனத்தவர்களுக்கு எதிரான ரேசிசம்ங்கிறது பல நூற்றாண்டுகளா உலகத்துல இருந்துட்டு வருது. பிளாக் மார்க்கெட்டா இருக்கலாம், பிளாக் சண்டேயா இருக்கலாம், பிளாக் மெயிலா இருக்கலாம். இப்படி கெட்டதுக்கு எல்லாமே பிளாக்ங்கிற வார்த்தை பிரயோகம் எதுல இருந்து வந்துச்சு? யார் இதை பிரயோகிச்சா? இது எல்லாமே வெறும் மொழி பயன்பாடா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லைங்க. பைபிள்ல கேமின் சாபம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதாவது நோவாவின் மகன் கேம் அப்படிங்கிறவரு நோவாவை மதிச்சதில்லை. அதனால கேமோட வாரிசுகள் கருப்பா மாறி அடிமைகளா இருப்பாங்கன்னு கடவுள் நோவா மூலமா சாபம் போட்டார்னு சொல்லப்படுது. இந்த கதையை பல காலனிய ஆதிக்க சக்திகளும் வியாபாரிகளும் கருப்பின மக்களை அடிமைப்படுத்துறதுக்கு ஒரு நியாயமா பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த கடவுளோட கருத்தா இல்லைன்னா ஒவ்வொரு இனத்துக்கும் எதிரான அதிகாரமா மதத்தை பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு யோசிக்கணும். இதே போல பெண் தெய்வம் அப்படின்னு பெண்களுக்கு சமத்துவம் மதத்துல முழுசா இருக்கதா நம்புறோம். பெண் தெய்வங்களை வழிபடுறோம், சக்தி வடிவமா பாக்குறோம். ஆனா அதே சமூகத்துல பெண்களுக்கு தீட்டும் பார்க்கணும். அதே பெண் தெய்வங்கள் கோவிலுக்குள்ள இருக்க வச்சு மாதவிடாய் காலத்துல பெண்களை கோவிலுக்கு வெளியில நிற்க வைக்கிறோம். அதோட விடாம வர்ணாசிரம தர்மங்கிறது நம்மளை எப்படி பிரிச்சு ஆளுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதே போல இஸ்லாமிய வரலாற்றுலையும் அரபு ஆட்சியாளர்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில இருந்து மக்களை பிடிச்சி அடிமையில வித்தாங்க. இதுவும் கடவுளோட சபிக்கப்பட்டது அப்படிங்கிற தவறான வாதத்தை முன் வச்சு நடத்தப்பட்ட விஷயங்கள் தான். இங்க கடவுள் மதம்ங்கிறத தாண்டி நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்ச கதையோட ஒரு தொடர்ச்சி தான். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து சில விஷயங்களை புரிஞ்சு வாதாடி கேள்வி கேட்க ஆரம்பிச்சா இங்க நிறைய விஷயங்கள் மாறலாம், இல்லைன்னா மாறும். இல்லைன்னா இது கேவலமான அரசியலாவது புரிஞ்சுக்கிட்டு வாழலாம்.